ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3:30 மணி போல் ஏந்திச்சேன். இப்போ தான் வெளியே இருந்த டைமில் பார்க்குறேன். ரொம்ப இருட்டாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வீடு பெருக்கியாச்சு, தொடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மஞ்சளும் உப்பும் கலந்து வீடு தொடங்க ரொம்ப நல்லது. குளிச்சுட்டும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ படத்துக்கெல்லாம் பூ வச்சாச்சு, நம்ம பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம். வேலுக்கு பூஜை பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 அபிஷேகம் பண்ண போகிறேன். பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யாரெல்லாம் விரதம் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்பிக்கையோடு முருகரை நம்பி விரதம் இருங்க, கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்க இன்றைக்கி விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாதவங்க அதே மாதிரி விரதம் இருங்க. இந்த வருஷம் நீங்கள் வேண்டின்னு விரதம் இருங்க, கண்டிப்பாக அந்த முருகர் உங்களுக்கு அடுத்த வருஷம் இதை நடத்தி கொடுப்பாரு. நீங்கள் வேண்டின்னு விரதம் இருக்கிறத இந்த மாதிரி பூ தூவிட்டு நான் தீபார்த்தனை காமிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் செகண்டு. இன்றைக்கி நிறையா சாமிங்களுக்கும் திருக்கல்யாணம் நடந்திருக்கு. சிவபெருமார் பார்வதி அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. நம்ம முருகரும் தெய்வானியும் கல்யாணம் ஆனதும் இந்த நாள் தான். கண்டிப்பாக இந்த நாளில் கல்யாணம் ஆகிறவங்க வேண்டிக்கின்னு விரதம் இருங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கணவனும் மனைவியுமா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. எனக்குமே நிறையா நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் முருகரை ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். நிறையா எனக்கு நடந்திருக்கு. நான் இருக்கிறேன்னு எனக்கு முன்னாடி வேலை எங்கன்னா வெளியே போகும்போதும் கூட சரி, ஒரு வேலோ ஒரு வண்டியில் ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி அந்த மாதிரிலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். நம்ம முன்னாடி வேலா அவர் வருவார். கண்டிப்பாக நம்பிக்கையோடு விரதம் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குங்கும அபிஷேகம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பட்டினி விரதம் தான் இருக்க போகிறேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பேன். ஈவினிங் ஒரு 6 மணி போல் முருகருக்கு நெய்வேத்தியம் எதுனா பண்ணிவிட்டு அதை பூஜை பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு என் விரதத்தை முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் நம்பி விரதம் இருங்க, நல்லது நடக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பௌர்ணமியும் கூடன்றதுனால சத்யநாராயணனுக்கும் நான் சேர்த்து பூஜை பண்ணிக்கிறேன். அதனால் காலையில் சத்யநாராயணன் பூஜையும் சேர்த்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா தான் என் கூட ஏந்திச்சா, வீடியோ எடுக்கிறதும் அவங்க தான். நான் ஏந்திச்சிக்கும் போது நான் 3:30 மணிக்கு ஏந்திச்சேன். பாப்பா 4 மணிக்கு ஏந்திச்சிக்கினாங்க. நானும் வருவேன், முருகருக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்தா. இன்றைக்கி டே ரொம்ப நல்லபடியாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். சந்தன அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எழுப்புனா கூட எழுந்திச்சிக்க மாட்டா பாப்பா. 7 மணி போல் தான் எழுந்திச்சிப்பா. ஆனால் இன்றைக்கி அலாரம் வச்சு 4 மணிக்கு எழுந்திச்சா. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே பண்ணா முருகருக்கு நானும் எல்லாம் பண்ணுவேம்மா அப்படி சொல்லிட்டு அவளுமே உதவத்தி கற்பூரம் எல்லாமே காமிச்சா. இந்த மாதிரி நீங்களும் வேல் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளில் முருகருக்கு ரொம்ப உகந்த நாளில் இந்த மாதிரி வேலுக்கு பூஜை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வெத்தலை தீபம் தான் போட போகிறேன். வெத்தலைக்கு 6 வெத்தலை நல்ல வெத்தலையாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெத்தலையில் கிள்ளுன்னு அந்த காம்பை விளக்கில் போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் வெத்தலை தீபம் முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுங்க. இல்லை இந்த மாதிரி முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் வரும்போது கண்டிப்பாக அந்த டைமில் வெத்தலை தீபம் ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை பார்க்குற உங்களுடைய வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். சத்யநாராயணனுக்கும் பூஜை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சத்யநாராயணனுக்கு நான் இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரவையில் நெய்யில் வறுத்து அந்த ரவையை தான் நம்ம நைவேத்தியமாக வைக்கணும்னு. முருகருக்கு நான் பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்த பால் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வேண்டி நம்பிக்கையோடு விரதம் வருங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக நடக்கும். நல்லபடியாக என்னுடைய பூஜை ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன்.
நீங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். முருகருக்கும் நம்ம இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீபார்த்தனை காமிச்சாச்சு, நல்லபடியாக பூஜை பண்ணி முடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கினேன். கண்டிப்பாக இன்றைக்கி விரதம் இருக்கவங்க நல்லபடியாக விரதம் வருங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு. ஓகே பாய். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் பார்க்கலாம்.